ஹலோ எவ்ரிவன் வெல்கம் டு தி பிப்ஸ் இன்ஜினியர். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா என்னோட லைவ் அக்கௌண்ட் வந்து என்ன ஸ்டேஜில் இருக்குது. ஏன்னா நிறைய பேர் வந்து கேட்குறீங்க, நான் வந்து வித்ட்ராவல் பண்ணிட்டேன்னா எவ்வளோ ப்ராஃபிட் பண்ணியிருக்கேன் அதை பற்றி ஒரு வீடியோ போட சொல்கிறீங்க. ஸோ ஒரு கிளாரிஃபிகேஷன் வீடியோ வந்து போடலாம்னு சொல்லி தான் இந்த வீடியோ. அண்ட் ஆல்சோ என்னோட சைக்காலஜி அண்ட் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் தாட்ஸ் பற்றியுமே இந்த வீடியோவில் வந்து நான் ஷேர் பண்ணலான்னு இருக்கேன். ஸோ என்னோட ப்ரீவியஸ் வீடியோ பார்க்கல அப்படின்னா ஒரு 3 to 4 வீடியோஸ் போட்டிருக்கேன். என்னோட ஜேர்னி நான் எப்படி ஸ்டார்ட் பண்ணேன் ட்ரேடிங் பற்றி, என்னோட ட்ரேடிங் ஜேர்னி வந்து எப்படி ஸ்டார்ட் பண்ணேன், ஒரு 8 மந்த்ஸ்க்குள்ளே எப்படி செல்ஃப் லேர்ன் பண்ணி ஃபேஸ் 1 ஃபேஸ் 2 வந்து நான் பாஸ் பண்ணேன் ஃபண்டிங் டிப்ஸில். அண்ட் என்னோட ஸ்ட்ராட்டஜியுமே ஒரு வீடியோ வந்து லாஸ்ட் வீடியோவில் வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ அதெல்லாம் பார்க்கலன்னா அதை பார்த்துட்டு இந்த வீடியோ பாருங்கள். அப்போ தான் வந்து நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னு புரியும். ஸோ லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. ஸோ பார்த்தீங்கன்னா, நான் வந்து சொல்லியிருப்பேன் என்னோட பே அவுட் டேட் வந்து ஜான் 15ன்னு சொல்லிட்டு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். நான் வந்து இன்னுமே ஃபஸ்ட்டு பே அவுட் கூட நான் எதுவும் போடல. ரீசன் பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஃபுல்லாக ஃபோக்கஸ்டாக வந்து என்னால் வந்து ட்ரேடிங் இப்போதைக்கு பண்ண முடியல. அதான் மெயின் ரீசன். நான் வந்து பர்சனலாக வந்து நான் ஸ்டடீஸ்லேயும் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணிகிட்ருக்கேன். நான் வந்து ஆல்மோஸ்ட் என்னோட மாஸ்டர்ஸை வந்து கம்ப்ளீட் பண்ணுற ஸ்டேஜில் இருக்கனால, ப்ராஜெக்ட் அது இதுன்னு சொல்லிட்டு ரொம்ப பிஸியாக இருக்கனால, என்னால் ஃபுல் ஃபோக்கஸ்டாக பண்ண முடியல. பட் இருந்தாலுமே நான் ட்ரேட் எடுத்துகிட்டு தான் இருந்தேன். ஏன்னா எனக்குமே மணி நீட் இருந்துச்சு. நான் வந்து மந்த்லி எனக்குமே இது ஏன்னா ஒரு லைவ் அக்கவுண்ட் இருக்குது அப்படின்னா, இதுலேருந்து நான் எவ்வளோ பணம் வேணால் எடுக்கலாம். ஸோ எனக்கு மந்த்லி நீட்ஸ் இருந்தனால வந்து பார்த்தீங்கன்னா, நான் வந்து ட்ரேட் பண்ணிட்டு இருந்தேன். இதில பார்த்தீங்கன்னா தெரியும். ஜான்வரியில வந்து 2ண்ட்லேருந்தே நான் ட்ரேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். பட் நான் ஸ்டார்ட் பண்ணதே பார்த்தீங்கன்னா, ஒரு லாஸ்ல தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். 420 ஆல்மோஸ்ட் 2% கிட்ட லாஸ்ல தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸ்டார்ட் பண்ணிட்டு இப்போ இந்த 9த் பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த 9த் வந்து ஆக்சுவலி வந்து நான் ப்ராஃபிட் பண்ணியிருந்தேன். சாரி நாட் நாட் 9த் இந்த 8த் பார்த்தீங்கன்னா நான் ப்ராஃபிட் பண்ணியிருந்தேன். ஒரு $500 to $600 கிட்ட ப்ராஃபிட் பண்ணியிருந்தேன். பட் வந்து அது நியூஸ் ட்ரேட் ரூல்ஸ்னால வந்து அத வந்து அந்த ப்ராஃபிட் வந்து என்ன லைக் கேன்சல் பண்ணிட்டாங்க. ஸோ அந்த நான் ப்ராஃபிட்ல வச்சிருந்தேன் என்னோட ஓவரால் அக்கவுண்ட்ட. ஸோ அந்த 8த் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த லாஸ் பண்ண லைக் நியூஸ் ட்ரேட்ல வந்து ப்ராஃபிட் பண்ணியுமே எனக்கு குடுக்காதனால வந்து என்னாச்சுன்னா, என் சைக்காலஜி வந்து ரொம்பவே அஃபெக்ட் ஆச்சு. 9த் வந்து நான் வந்து கம்ப்ளீட்லி நான் வீட்ல தான் இருந்தேன். வந்து எனக்கு எந்த ஒரு ஒர்க்கும் இல்ல. ஸோ அதனால வந்து நான் ஓகே நம்ம 9த் வந்து ஃபுல்லா ட்ரேட் பண்ணலான்னு சொல்லி தான் நான் வந்து கண்டிப்பா அன்னைக்கு வந்து நம்ம ஏதாச்சும் பண்ணியே ஆகணும். லைக் நம்ம ப்ராஃபிட் எடுத்துடணும். ஏன்னா நமக்கு நெக்ஸ்ட் வீக் வந்து எனக்கு 15த் வந்து எனக்கு பே அவுட் டேட் ரைட். ஸோ நான் 9த் வந்து ஃப்ரீயா இருக்கனால வந்து நான் ட்ரேட் பண்ணியே ஆகணும்னு என்னைய வந்து நான் ஃபோர்ஸ் பண்ணி நான் வந்து ட்ரேட் பண்ணனால பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் எனக்கு ரொம்ப ஷாப்பியா இருந்துச்சு. ஆல்மோஸ்ட் 12 ட்ரேட்ஸ் எடுத்திருக்கேன் பாருங்க. 12 ட்ரேட்ஸ் எடுத்து நான் வந்து ஆல்மோஸ்ட் இங்க பார்த்தீங்கன்னா தெரியும். 23,992 ஒரு 4% கிட்ட லாஸ் பண்ணிட்டேன். அ ரொம்பவே நான் என்னோட சைக்காலஜி வந்து அஃபெக்ட் ஆயிருச்சு. அதுக்கு மெயின் ரீசன் பார்த்தீங்கன்னா, அ அந்த அந்த நியூஸ் ட்ரேட் தான். நியூஸ் ட்ரேட்ன்னு சொல்ல முடியாது. நான் ஆல்மோஸ்ட் அந்த ட்ரேட் ஆல்ரெடி எடுத்துட்டேன். பட் கரெக்ட்டா நியூஸ் வந்து லைக் என்னோட டைம் வந்து 2:30க்கு வந்து வரும். பட் 2:25க்கு முன்னாடி நான் க்ளோஸ் பண்ணியிருக்கணும் ட்ரேட. 2:25க்கு எக்ஸாக்ட்டா க்ளோஸ் ஆயிருச்சு. ஏன்னா, அன்னைக்கு நான் அந்த ட்ரேட் எடுத்ததுமே பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஃப்ளைட்ல இருந்தேன். ஃப்ளைட்ல வந்து நான் வந்து ஃப்ளைட் கிளம்புறதுக்கு முன்னாடி இந்த ட்ரேட் எடுத்துட்டு, நான் டிப்லாம் செட் பண்ணிட்டு வந்து இறங்குறேன். ப்ராஃபிட் வந்துருந்துச்சு. நான் செக் பண்ணிட்டு ஓகே ப்ராஃபிட் எடுத்தாச்சு. நம்ம ஓவரால் அக்கவுண்ட் வந்து ப்ராஃபிட்ல தான் இருக்கு. ஒரு 2% ஒரு 1% ப்ராஃபிட்ல இருந்துச்சு. நான் வந்து ஓகேன்னு விட்டுட்டேன். அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு மெயில் வந்துச்சு எனக்கு வந்து பண்டிகுஸ்லேருந்து இது மாரி உங்க ப்ராஃபிட் வந்து நாங்க வந்து இது பண்றோம்னு சொல்லிட்டு, கேன்சல் பண்றோம்னு சொல்லிட்டு, அப்ப தான் நான் வந்து செக் பண்ணி பார்த்தேன். அது ஆக்சுவலி எக்ஸாக்ட்டா 25க்கு வந்து என்னோட டிபி வந்து ஹிட் ஆயிருக்கு. அத நான் டிபி வைக்காம இருந்திருந்தாலுமே, அது மேல போயிட்டு தான் இருந்துச்சு. பட் நம்ம ஸ்ட்ராட்டஜிலாம் எந்த ஒரு இதுவுமே இல்ல. அது அ மேபி நான் அந்த ட்ரேட் எடுத்திருக்க கூடாது. நான் ஃப்ளைட்ல உட்காந்து எடுத்திருந்தேன்னா கூட நான் மேனுவலா வந்து என்னால வந்து இது பண்ண முடியல. ஸோ ஓகே. ஸோ அது வந்து எனக்கு ரொம்ப அஃபெக்ட் ஆனதுனால பார்த்தீங்கன்னா, நெக்ஸ்ட் டே 9த் ஃப்ரைடே பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஃபுல்லா ஃப்ரீயா இருந்தனால வந்து நான் ட்ரேட் பண்ணியே ஆகணும். இல்ல ப்ராஃபிட் எடுத்தே ஆகணும்னு சொல்லி என்ன நானே ஃபோர்ஸ் பண்ணி ஒரு 2% 2.25% கிட்ட நான் லாஸ் பண்ணிட்டேன். ஸோ ஓவராலா என்னோட அக்கவுண்டே பார்த்தீங்கன்னா, ஒரு 4% லாஸ்ல இருந்துச்சு. அப்புறம் நான் கொஞ்சம் கொஞ்சமா நான் ப்ராஃபிட் பண்ணி கொண்டு வந்துட்டு தான் இருந்தேன். பட் இந்த 3 டேஸ் பார்த்தீங்கன்னா, நான் என்னோட வொர்க்ல தான் இருந்தேன். லைக் ஆல்மோஸ்ட் இந்த 2 வீக்ஸுமே நான் வொர்க்ல தான் இருந்தேன். ஸோ என்னால ஃபுல்லா ஃபோக்கஸ் பண்ண முடியல. லைக் வந்து ட்ரேட் பண்ணி ஏன்னா நான் நான் எடுக்கிற ட்ரேட் எல்லாமே நியூயார்க் செஷன் அண்ட் லண்டன் செஷன்ல தான் வந்து மொமெண்டம் இருக்கும் எனக்கு கோல்ட்ல. ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா, அந்த டைம்ல வந்து நான் வொர்க்ல இருக்கனால வந்து என்னால கரெக்ட்டா ட்ரேட பார்த்து எடுக்கல. ஏன்னா வந்து இந்த வெட்னஸ்டேலாம் பார்த்தீங்கன்னா, வெட்னஸ்டே அண்ட் தர்ஸ்டே இந்த டைம்லாம் பார்த்தீங்கன்னா, ட்ரேட் எடுப்பேன். ஆம் எனக்கு வந்து எனக்கு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகும். நான் ஆல்மோஸ்ட் வந்து எப்பவுமே வந்து ஒரு 1% ஆர் 2% மேக்ஸிமம் ரிஸ்க் வச்சு பார்ப்பேன். என்னோட டைரக்ஷன் எல்லாமே கரெக்ட் தான்.
ஆனா மெயினா நான் எங்க லாஸ் பண்றேன் அப்புட்ன்னா, நான் ஃபர்ஸ்ட் ட்ரேட் எடுத்துருவேன். அப்புறம் நான் ஓகே நம்ம ஒர்க்ல இருக்கோம். ட்ரேட் பார்க்க வேணாம்னு க்ளோஸ் பண்ணிருவேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா, கரெக்ட்டா என்னோட டைரக்ஷன்லயே போயிரும். நான் வெயிட் பண்ணியிருந்தேன்னா, வெயிட் பண்ணி நான் வீட்ல உட்காந்துருந்தேன்னா, நான் கரெக்ட்டா பார்த்து வெயிட் பண்ணி எடுத்திருப்பேன். நான் வொர்க்ல இருக்கனால என்னால ஃபோகஸ்டா ஓகே இந்த ட்ரேட் கரெக்ட்டா தான் மேல தான் போகுற மாரி இருக்கு. டைரக்ஷன் கரெக்ட்டா தான் இருக்கு. ஸோ, நான் என்னோட ஏரியா ஆஃப் இன்ட்ரெஸ்ட்ன்னு ஒரு ஏரியா இருக்கும். ஸோ, அந்த ஏரியா கிட்ட வந்ததுக்கப்புறம் நான் வெயிட் பண்ணாம சீக்கிரம் சீக்கிரம் இந்த ஃபோமோன்னு சொல்லுவாங்கல்ல, ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட். ஸோ, அந்த அவசரப்பட்டு எடுக்கிற ட்ரேட்னால பார்த்தீங்கன்னா, எனக்கு ஃபுல்லா லாஸ் ஆயிட்டே இருந்துச்சு. அப்புறம் எனக்கே புரிஞ்சது. ஓகே நம்ம பிரேக் ஈவன் கூட பிரேக் ஈவன் கொண்டு வரதே நம்ம ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம். ஏன்னா, என்னோட ஃபேஸ் 1 அண்ட் ஃபேஸ் 2 அக்கவுண்ட்லாம் பார்த்தீங்கன்னா, நான் ஜஸ்ட் 1 ட்ரேட், 2 ட்ரேட்ஸ்லயே நான் $1000 $2000 நான் ஈஸியா எடுத்திருப்பேன். பட் இது என்னால ஃபுல் ஃபோகஸ்டா பண்ண முடியல லைவ் அக்கவுண்ட்ட. அதனால நான் லைவ் அக்கவுண்ட் ட்ரேட் பண்ணத ஸ்டாப் பண்ணிட்டேன். ஓவராலாவே பார்த்தீங்கன்னா, இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும். ஒரு 1 1/2 வீக்ஸா நான் ஃபுல்லா எந்த ட்ரேடுமே எடுக்கல. அம் இதுக்கு மெயினா பார்த்தீங்கன்னா, நான் என்னோட சைக்காலஜி தான் மெயின் ரீசன். ஏன்னா, சைக்காலஜி நான் ட்ரெயின் பண்ணனால மட்டும் தான் என்னால கண்ட்ரோல்டா இருக்க முடியுது. நான் அ எந்த ஒரு ட்ரேடும் எடுக்காம. ஏன்னா, இப்ப எல்லாருமே கேட்குறீங்க. இது மாரி எடுத்துட்டீங்களா? ப்ராஃபிட் பண்ணிட்டீங்களா? நீங்க ஒரு வீடியோ போடுங்க, போஸ்ட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு. எனக்குமே மணி நீட் இருக்கனால எனக்கு எடுக்கணும்னு தான் தோணுது. பட் நான் ரொம்ப ஏன்னா நம்ம மைண்ட நம்ம கண்ட்ரோல் பண்ணா மட்டும் தான் மார்க்கெட் நம்ம எந்த ஒரு குறையுமே சொல்ல முடியாது. மார்க்கெட் இன்னைக்கு கிராஷ் ஆயிருச்சு, இன்னைக்கு இதாயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே ஏன்னா ஸ்ட்ராட்டஜி எல்லாமே ஒர்க் ஆகுது. மெயின் ரீசன் நான் லாஸ் பண்றதுக்கு மெயின் ரீசன் என்னோட சைக்காலஜி தான். என்னோட ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் மட்டும் தான். ஸோ, அதனால நான் அத கண்ட்ரோல் பண்ணணும்னு மெயினா ஃபோக்கஸ் பண்ணி தான் நான் ஃபுல் ட்ரெயின் பண்ணி நான் எந்த ட்ரேடுமே எடுக்க வேணாம்னு சொல்லிட்டு ஒரு 1 1/2 வீக்ஸ் எந்த ட்ரேடுமே எடுக்கல. ஸோ, இப்போ வரைக்குமே என் அக்கவுண்ட் அப்படியே இருக்கு. ஸோ, என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் மேபி இந்த அக்கவுண்ட் பார்த்தீங்கன்னா, ஒரு கோல்டன் டிக்கெட் மாரி. நான் ஒரு நான் நான் இன்னும் ஒரு 1 ஆர் 2 மந்த்ஸ்ல நான் ஃபுல்லா ஃப்ரீ ஆயிருவேன். நான் ஃபுல் டைமா ட்ரேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிருவேன். ஸோ, அப்போ எனக்கு ஒரு இன்கம் சோர்ஸ் வேணும் கரெக்ட்டா? ஸோ, அப்போ இந்த லைவ் அக்கவுண்ட் நான் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாஸ்டர் அக்கவுண்ட் நான் யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா, அம் இ இந்த அக்கவுண்ட்ல நான் எவ்வளோ காசு வேணா எடுக்கலாம். எவ்வளோ மணி வேணா ஜெனரேட் பண்ணலாம். ஸோ, இத நான் லாஸ் பண்ண விரும்பல. ஸோ, அதனால இப்போதைக்கு நான் எந்த ட்ரேடுமே பண்ணாம ஸ்டாப் பண்ணி வச்சிருக்கேன். ஜஸ்ட் இப்ப பார்த்தீங்கன்னா தெரியும். பிப்ரவரி 2 மட்டும் ஜஸ்ட் ஒரு 0.01 லாட் போட்டு நான் ஒரு 5 மினிட்ஸ் ஓப்பன் பண்ணிட்டு க்ளோஸ் பண்ணிட்டேன். ஏன்னா, நீங்க 30 டேஸ் கவுண்ட்ஸ் அட்லீஸ்ட் ஒரு ட்ரேடா எடுத்திருக்கணும். ஸோ, அந்த ஒரு ரீசன்னால ஜஸ்ட் நான் ஓப்பன் பண்ணிட்டு க்ளோஸ் பண்ணிட்டேன். அம் மேபி இந்த மந்த் ஒரு ஏன்னா மார்க்கெட்டுமே பார்த்தீங்கன்னா, இந்த ஜான்வரி லாஸ்ட் வீக்ல ஆல் டைம் ஹைல இருக்கனால கிராஷ் ஆயிருச்சு. ஸோ, அதனால கோல்டு ரொம்ப வாலடைலா இருக்கனால நான் எந்த ஒரு ட்ரேடுமே எடுக்கல. ஸோ, நான் எப்படி என்னோட சைக்காலஜி நான் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னா மெயின் ரீசன் எனக்கு ஃபுல் டைமா நான் ட்ரேட் பண்ணும்போது, எனக்கு லைவ் அக்கவுண்ட் கண்டிப்பா வேணும். எனக்கு ஒரு இன்கம் சோர்ஸ் வேணும். ஸோ, அதனால இத லாஸ் பண்ண விரும்பல. ஏன்னா, இந்த 25K அக்கவுண்ட் நான் இந்த இயர் ஃபுல்லா மந்த்லி மந்த்லி பே அவுட் எடுக்கிறதுக்கு கண்டிப்பா வச்சுக்கணும்னு சொல்லிட்டு நான் அ ஃபிக்ஸ் பண்ணி வச்சுட்டேன் என் மைண்ட்ல. அதனால இத நான் லாஸ் பண்ணக்கூடாதுன்னு என் மைண்ட்ல ஃபிக்ஸ்டா இருக்கு. ஸோ 3.6% லாஸ்லாம் ஒண்ணுமே கிடையாது. நான் ஈஸியா ரெக்கவர் பண்ணிருவேன். ஜஸ்ட் ஒரு ட்ரேட்லயே நான் $1000லாம் ஈஸியா எடுத்துடலாம். அதெல்லாம் பிரச்சனை கிடையாது. ஸோ, அதனால நான் இப்போ ஃபோகஸ்டா பண்ண முடியாதனால நான் இப்போ வீடியோவே பார்த்தீங்கன்னா, வீக்லி ஒன்ஸ் போடுறேன்னு சொல்லியிருப்பேன். இல்லனா வீக்லி ட்வைஸ் போடுறேன்னு சொல்லியிருப்பேன். பட் என்னால ஃபுல்லா ஃபோகஸ்டா போட முடியல. அம் ஒரு ஏப்ரல்லேருந்து நான் மேக்ஸிமம் நான் டெய்லி ஆர் வீக்லி த்ரைஸ் ஆச்சும் நான் வீடியோ போட ட்ரை பண்றேன். அண்ட் மெயின் ரீசன் நான் இத அம் நான் எடுக்காததுக்கு ரீசன் பார்த்தீங்கன்னா, எனக்கு லைவ் அக்கவுண்ட் கண்டிப்பா வேணும். இன்னொன்னு பார்த்தீங்கன்னா, நான் என்னோட மைண்ட சேஞ்ச் பண்றதுக்கு நான் இன்னொரு அக்கவுண்ட் வாங்கியிருக்கேன் ஆக்சுவலி. எனக்கு ஆஃபர்ல 25% ஆஃபர் போட்டிருந்தாங்க வேற ஃபண்டிங் குரூப்ஸ்ல. ஸோ, அப்போ ஒரு 20K அக்கவுண்ட் ஒண்ணு 50K அக்கவுண்ட் ஒண்ணு வாங்கியிருந்தேன். இதா இருக்கு. ஸோ, இத நான் சும்மா ஃப்ரீயா இருக்கும்போது நான் ட்ரேட் பண்ணுவேன். அ இதுவுமே பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. இங்க பாருங்க ஓரளவுக்கு நல்லா ப்ராஃபிட் தான் எடுத்துட்டு இருந்தேன். பட் இதுவுமே என்னால இந்த ஆக்சுவலி 29த் கிராஷ் ஆயிருந்துச்சு. எனக்கு எதுவுமே எடுக்கல. பட் இதுவுமே என்னால ஃபுல் ஃபோகஸ்டா இப்போதைக்கு பண்ண முடியல. பட் மேபி இந்த மந்த் கண்டிப்பா நான் இந்த இந்த அக்கவுண்ட் ஃபேஸ் 1, ஃபேஸ் 2 கண்டிப்பா பாஸ் பண்ணிருவேன். ஸோ பாஸ் பண்ணதுக்கப்புறம் இந்த அக்கவுண்ட்ட எப்படி பாஸ் பண்றேன்னு சொல்லிட்டு இதுவுமே நான் வீடியோவா போஸ்ட் பண்றேன். ஏன்னா இப்போதைக்கு நான் எதுல ஃபோக்கஸ் பண்றேன்னா, எனக்கு 2 டூ 3 லைவ் அக்கவுண்ட்ஸ் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். நான் ஒரு ஃபுல் டைம் ட்ரேட் பண்ணும்போது, அப்போ எனக்கு ஒரு பேக்கப் இருக்கும். எனக்குமே அ எனக்கு ஒரு சேலரி இன்கம் வர மாரி எனக்கு ஒரு சோர்ஸ் இருக்கும்னு சொல்லிட்டு எனக்கு நம்பிக்கை இருக்கு. ஸோ, அதனால இப்ப நான் ஃபோக்கஸ் பண்றது ஃபுல்லாமே பாஸ் பண்றதுல மட்டும் தான் ஃபோக்கஸ் பண்றேன். 25K அக்கவுண்ட் ஒரு 50K அக்கவுண்ட் பாஸ் பண்ணி வச்சுட்டேன்னா, எனக்கு ஒரு அ ஃபுல் டைம் ட்ரேட் பண்ணும்போது எனக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு சொல்லி நான் நம்புறேன்.
ஸோ அதனால தான் நான் வீடியோவுமே எதுவும் போடுறதில்ல. நான் வந்து ஃபுல் ஃபோக்கஸ்டா பண்ணாதனால. இப்போ நான் ட்ரேட் எடுத்திருக்கேன் ஆக்சுவலி. லைவா ஓடிட்டு தான் இருக்கு. ஆ நான் இந்த செல் ட்ரேட் எடுத்தேன். பட் வந்து மூவ்மெண்ட் வந்து மொமெண்டம் இல்லாதனால நான் க்ளோஸ் பண்ணிட்டேன். ஆ இன்னைக்கு டேட் பார்த்தீங்கன்னா தெரியும். 4 4 பிப்ரவரி. ஸோ நான் நான் இது பண்ணி காட்டுறேன். ஆக்சுவலி எப்படி நான் எடுத்தேன்னு சொல்லிட்டு செல் ட்ரேடு. ஸோ செல் ட்ரேடு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஏஷியன் ஹை ஆக்சுவலி. ஏஷியன் ஹை. ஸோ ஏஷியன் ஹைல வந்து மார்க்கெட் வந்து கோல்டு மார்க்கெட் வந்து ஏஷியன் ஹையோட லிக்விடிட்டி எடுத்துட்டு எனக்கு மொமெண்டம் இங்கே வரணும். பார்த்தீங்கன்னா தெரியும். ஏஷியன் ஹை எடுக்கிறதுக்கு முன்னாடியே மார்க்கெட்டில் ஒரு மொமெண்டம் கொடுத்துருக்கு. ஆக்சுவலி எடுத்துட்டு தான் ஒரு மொமெண்டம் கொடுத்துருக்கு. அண்ட் தென் எகைன் மார்க்கெட் வந்து திரும்பி நான் வெயிட் பண்ணேன். என்னோட இந்த ஜோனுக்குள்ளே வரதுக்காக வெயிட் பண்ணேன். ஸோ வெயிட் பண்ணி இதை வந்து ஃபுல்லாக எடுக்கல எனக்கு தெரிஞ்சு. லைட்டாக வந்து ஸ்வீப் பண்ணிவிட்டு ஒரு மொமெண்டம் கொடுத்துருக்கு. நான் வெயிட் பண்ணேன். இது வந்து நல்லா ஒரு நல்ல கன்ஃபர்மேஷன் கேண்டில் வந்ததுக்கப்புறம் 5 மினிட்ல போய் பார்த்தேன். இந்த 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 கேண்டில் கன்ஃபர்மேஷன் வந்ததுக்கப்புறம் நான் என்ட்ரி எடுத்தேன். பட் இந்த கன்சால்டேஷன் எனக்கு இந்த மாதிரி எனக்கு நான் என்ட்ரி ஆனதுக்கப்புறம் கன்சால்டேட் ஆனாலே எனக்கு வந்து மேக்ஸிமம் நான் என்னதான் கீழே போகிற மாதிரி இருந்தாலுமே நான் வந்து எக்ஸிட் ஆயிடுவேன். ஏன்னா தேவையில்லாம வெயிட் பண்ணி எனக்கு வந்து லாஸ் பண்ணுறதுக்கு எனக்கு சுத்தமாக இன்ட்ரெஸ்ட் இல்லை. அதனால நான் இந்த இந்த ட்ரேட் வந்து நான் வெளியே வந்துட்டேன். பட் இப்போ ஒரு ட்ரேட் எடுத்திருக்கேன் ஆக்சுவலி. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். மார்க்கெட் வந்து கீழே போகிறதுக்கு தான் சான்ஸ் ரொம்ப அதிகம். பட் பார்த்தீங்கன்னா மேபி மார்க்கெட் எனக்கு என்ன தோணுதுன்னா மேபி திரும்ப வந்து ஸ்வீப் பண்ணணும்னு தோணுது எனக்கு. ஏன்னா இது 8 o'clock. ஓகே, லண்டன் தான் எடுத்திருக்கு. ஓகே, மேபி ஒரு சின்ன புல் பேக் இருக்கும்னு எனக்கு தோணுச்சு. ஸோ அதனால நான் வந்து எனக்கு இங்கே கன்ஃபர்மேஷனுமே கிடச்சிருந்துச்சு. மொமெண்டம் கொடுத்துருந்துச்சு. மொமெண்டம் நான் எப்படி செக் பண்ணுவேன்னா, அந்த வால்யூம் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ வால்யூம் வந்து மார்க்கெட்டில் இருக்கான்னு பார்ப்பேன். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ ஃபஸ்ட்டு வால்யூம் வந்து பையர்ஸோட வால்யூம் வந்து மார்க்கெட்டில் வந்திருக்கு. அண்ட் அகைன் இங்கே பார்த்தீங்கன்னா திரும்பி இதை ஸ்வீப் பண்ணும்போது திரும்ப மார்க்கெட்டில் வந்து பையர்ஸோட வால்யூம் வந்து வந்திருக்கு. ஸோ இது மாதிரி வால்யூம் மார்க்கெட்டில் இருந்துச்சு அப்படின்னா நான் மேக்ஸிமம் என்ட்ரி ஆவேன். பட் இப்போ பார்த்தீங்கன்னா திரும்பி கன்சல்டேஷன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ மேபி நான் வந்து இந்த இந்த ட்ரேட்ல இருந்துமே நான் எக்ஸிட் ஆயிடுவேன் மேக்ஸிமம். ஏன்னா எனக்கு நியூஸ் இருக்குது ஆக்சுவலி. என்னோட டைம் ஒரு 1:15க்கு ஒரு நியூஸ் இருக்குது. அப்புறம் 3 o'clock ஒரு நியூஸ் இருக்குது. மேபி நியூஸ்க்கு அப்புறம் வந்து நல்ல மூவ்மெண்ட் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா நேற்று பார்த்தீங்கன்னா மூவ்மெண்ட் வந்து மார்க்கெட்டில் வந்து நியூயார்க்கில் பெருசாக மூவ்மெண்ட் இல்லை. மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா தெரியும். நியூயார்க்கில் இதான் நியூயார்க் மூவ்மெண்ட்டு. ஸோ நியூயார்க்கில் பெருசாக மூவ்மெண்ட் இல்லை. ஆல்மோஸ்ட் இவ்வளோ தான் மூவ்மெண்ட் இருந்துச்சு. ஏஷியா நல்லா ஒரு டிஸ்ட்ரிபியூஷன் இருந்துச்சு. இன்னைக்கு மேபி நியூயார்க்கில் நல்ல மூவ்மெண்ட் இருக்குன்னு எனக்கு நம்புகிறேன். ஏன்னா லண்டன் வந்து மூவ்மெண்ட் பெருசாக இல்லை லண்டனில். ஸோ நியூயார்க்கில் மூவ்மெண்ட் இருக்குன்னு நம்புகிறேன். ஸோ அதுதான் நான் மெயினாக என்ன சொல்கிறேன்னா, இந்த வீடியோவில் வந்து சைக்காலஜி தான் மெயின். இப்போ நம்ம ட்ரேட் பண்ணுறோம் அப்படின்னா லைவ் அக்கௌண்ட் வந்து நம்ம கண்டிப்பாக வந்து ட்ரேட் எடுத்தே ஆகணும் அப்படின்னு எந்த ஒரு அவசியமே இல்லை. உங்களால் வந்து மேனேஜ் பண்ண முடியும். உங்களால் ஒரு ட்ரேடை வந்து ஃபுல்லாக உட்காந்து மேனேஜ் பண்ண முடியும் அப்படின்னா மட்டும் நீங்கள் அந்த ட்ரேட் எடுங்க. மிச்சப்படி அந்த ட்ரேடை வந்து நீங்கள் மேக்ஸிமம் வெளியே வந்துடுறது நல்லது. ட்ரேடு வந்து லாஸ் ஆகிட்டே வருது. உங்களோட கண்டினியூஸாக ஸ்ட்ரீக் வந்து லாஸ் ஆகிட்டே வருது அப்படின்னா, நான் என்ன சஜஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னா, ஒரு 1 ஆர் 2 வீக்ஸ் வந்து நீங்கள் ட்ரேட் பண்ணத ஸ்டாப் பண்ணிட்டு, மேபி ஒரு புது அக்கௌண்ட்டை வாங்கி நீங்கள் ட்ரேட் பண்ணுங்கள். ஏன்னா லைவ் அக்கௌண்ட் வந்து ஃபஸ்ட் டைம் இந்த லைவ் அக்கௌண்ட் வந்து நான் வந்து வச்சுருக்கேன். ஸோ ஐ டோன்ட் வாண்ட் டு லூஸ் தட் லைவ் அக்கௌண்ட். ஸோ அதனால் நான் அப்படியே வச்சு நான் ஃபுல் டைமாக ட்ரேட் பண்ணும்போது அந்த லைவ் அக்கௌண்ட்டை வந்து ஃபுல் ஃபோக்கஸ்டாக பண்ணலான்னு இருக்கேன். ஸோ இப்போதைக்கு நான் ஃபோக்கஸ் பண்ணுறது எல்லாமே 50K அக்கௌண்ட் தான். நான் ஆல்மோஸ்ட் ப்ராஃபிட்டில் இருக்கனால இந்த ப்ராஃபிட்டை நான் ஃபுல்லாக வச்சு கூட நான் 1 ஆர் 2 ட்ரேட்ஸில் ஈஸியாக பாஸ் பண்ணிடலாம். பட் இந்த மந்த் நான் கண்டிப்பாக பாஸ் பண்ணிடுவேன். ஸோ ஒன்ஸ் நான் பாஸ் பண்ணதுக்கப்புறம் இந்த 50K அக்கௌண்ட்டை பாஸ் பண்ணதுக்கப்புறம் நான் மேபி ஃபேஸ் 1 அண்ட் ஃபேஸ் 2 எப்படி பாஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ வந்து மேக் பண்ணி போடுறேன். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஸோ இது வரைக்கும் நீங்கள் எதுவும் என்னோட ப்ரீவியஸ் வீடியோ பார்க்காம இருந்தீங்கன்னா அதை போய் செக் பண்ணி பாருங்கள். ஆம், என்னோட எப்படி நான் ஸ்டார்ட் பண்ணேன்னு சொல்லிட்டு என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே நான் ஷேர் பண்ணியிருப்பேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். தேங்க்யூ.